ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். எது சாப்பிட்டாலும் வாய்க்கு ருசியாகவே இருக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த கிராமத்து முறையில் நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பே இல்லாமல் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து அள்ளுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் எப்படினாலும் வாரத்தில் 2 டைம்னாவது நான் இதை செஞ்சுருவேன். நல்லா சூடான சாதத்தோடு இதை நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணி கூட இது சைடிஷாக வச்சுக்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 5 பல் பூண்டு, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு 2 வரமிளகாய். இது கலருக்காக போட்டிருக்கேன், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வரமிளகாய். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா புது கருவேப்பிலையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கல்லுப்பு, அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற புளியும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருக்கு. உங்களுக்கு பச்சையாக சாப்பிட ஒத்துக்காதுன்றவங்க இது தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. நல்லா ஒத்துக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் 3, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல் ஒரு 5, சின்ன வெங்காயம் வந்து ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதாவது 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் அளவாக கொடுங்க. சின்ன வெங்காயம் வந்து அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. ரொம்ப காரம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரியாணி கூட இது நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பச்சடி மாதிரி இருக்கிறது சுவையான காரசாரமான கிராமத்து முறையிலான ஒரு துவையல் மாதிரி ஒரு பச்சடி நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.